அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன், என்னன்னு கேட்பீங்க. இப்போ இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இது அது எங்கள் அப்பா நான் கம்முன்னு இருந்துட்டேன். நம்ம சிவனாலயம் தானே போவோம் அப்படின்னு நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனால் அப்போ விடலை என்ன. எங்கள் அப்பா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு மத்தியான நேரத்தில் பூஜை பண்ணி அந்த திரையை சாத்தி அவர் கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியாது இல்லையா. அது எங்கள் அப்பா எனக்கு உணர்த்து கரெக்டாக 12 மணி 11:45 ஆகிடுது. 12 மணி ஆக போகுது. 12 மணிக்கு அந்த மாதிரி வைகுண்டத்தை திறந்து திரும்ப மூடுவாங்க. அது ஒருத்தர் மூலியமாக எனக்கு அறிவிப்பு வந்தது. நான் குடுகுடுன்னு ஓடினேன். ஓடி அப்பனை பார்த்தேன். நான் அப்போ இங்கே தைக்க விடலை என்ன. போன்ட்டு விரட்டினார். அப்புறம் விரட்டினதும் நான் ஓடி போயிட்டு ரெடியன்ஸ் ஏரியாவில் இருந்தது ஒரு ஆலயம். அங்கே போய் ஐயனை கண்குளோர பார்த்து அவர் அருளை பெற்று நான் கண்குளோர பார்த்து அவர் அருளை பெற்றேன். எவ்வளோ பேருமா இருந்தால் தருமா உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. நீங்களாம் அதெல்லாம் பார்க்கணும். இறைவன் நம்மளுக்குள்ளே எப்படி வராருன்றதை உங்களுக்கு உணர்த்தினே இருக்கிறேன். நான் இறைவன் ஒருத்தர் கிடையாது, உலகம் சேர்ந்தது தான் இறைவன். ஒருத்தர் ஒரு சமுதாய கூடம் கிடையாது, ஒரே ஒரு பங்களா கிடையாது. இறைவன் உலகெல்லாம் சேர்ந்தது. உலகெல்லாம் சேர்ந்தாதான் இறைவன். அதே மாதிரி மக்களை தான் சேர்ந்தாதான் நாடு. அதே மாதிரி எல்லா கடவுளும் சேர்ந்தது தான் உலகம். ஒரு கடவுள் தனிபட்சத்தில் கடவுள் கிடையாது. அவர் கடவுளும் நம்மளுக்கு ஆகாது. எல்லா ஒளியும் சேர்ந்தது தான் ஒரே ஒளி. அப்பா அதை தான் சொல்கிறாரு நிறைய வாட்டி எனக்கு. இப்போ மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடாத மகேஷ் சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் கலந்தது தான் ஒரே ஒரு ஜீவ ஒளி எங்கள் அப்பன்றார். அதனால தான் எங்கள் அப்பா எல்லா கடவுளையும் போய் வணங்கிட்டு என் காலடியில் வரணும் அப்படி சொல்கிறார். நானும் அந்த கடவுளை எங்கெங்கே போக சொல்கிறேன். எங்கெங்கே போக சொல்கிறாரோ அந்த ஆலயத்துக்கெல்லாம் போய் ஐயனை அருளை பெற்று வரேன். நான் அப்போ இட்டுன்னு போக மாட்டார். அது அப்பாரபட்சம். எனக்கு எதுவுமே தரலனாலும் பரவாயில்ல, நான் ஜாக்கெட் தைச்சின்னு இருந்தேன். இப்போ இந்த சிந்தனையிலேயே ஓடினேன் குடுகுடுன்னு. அப்படியே கரையேன்னு கிடக்குறேன். நான் அப்படியே புடையெல்லாம் கரையேன்னு கிடக்கு. என் இதுவெல்லாம் எல்லாமே கரையேன்னு கிடக்கு. அப்படி இருந்தும் நான் ஓடி போயிட்டு ஐயனை இந்திய குளத்தில் எல்லாமே என்னை வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு மாதிரி அன்னீசியாக பார்த்தாங்க. அப்போ கூட நான் கலங்கலை. எங்கள் அப்பனை நான் பார்க்க போகிறேன். எங்கள் அப்பா இந்த அழுக்க கூட அவர் அழுக்கான புல்லை வந்ததுன்னு தள்ளி வைக்க போகிறதில்ல. மனிதன் தான் என்னை தண்ணி வைப்பாங்களே தெரியும். எங்கள் அப்பா என்னை தள்ளதே கிடையாது அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே போனது எங்கள் அப்பா என்னை வரவேற்று எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் நான். இதனால தான் நான் சொல்கிறது, இறைவன் ஆலயத்தில் தான் இருக்குது எல்லாமே. தன்னூலுக்கும் சரி, உங்களுக்கு தெய்வ ஆற்றலும் சரி, எல்லாமே இறைவன் ஆலயத்தில் தான் இருக்குது. மனிதர் கூடத்தில் போய் நீங்கள் சித்தம் கண்ணிங்க தெரியாதீங்க. இப்போ நாங்களாம் நாங்களே எங்களாலேயே ஒரே கூடாரத்தில் உட்காந்துன்னா பித்தம் கலங்கிடும். அதுக்கு தான் அப்பா உலக நாட்டு நடப்பை பார்க்குற ஒரு ராஜா மாதிரி எங்களை உலக நாட்டு நடப்பில் வாழ சொல்கிறாரு. உலக நாட்டு நடப்புனா எல்லாரையும் போய் செக் பண்ணணும். யார் யார் எப்படி இருக்கிறாங்க, யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க, கஷ்டம் யார் படுறதுன்னு, நல்லா யார் இருக்கிறதுன்னு அப்படி அப்பா செக் பண்ணி அதுக்கு தான் நாடு காடு மாடாக எல்லாம் அலைய சொல்கிறாரு. அலைய சொல்லும்போது மக்களோட மக்களாக இருக்கும்போது தான் ஆன்மீகம் பெருகும். அதே மக்களோட மக்களாக இருக்கும்போது தான்
நம்ம வந்து சாதனை புரியறதுக்கு ஒரு வழிபாதிக்கு. அதே மாதிரி தான் இறைவனை நம்ம நாடி போனால் இறைவன் ஆலயத்துக்கு செல்லுவோம். இறைவன் ஆலயம் செல்லுங்க, உள்ள தெளிவு பெறுங்க. இதை தான் சொல்ல வரேன் நான் உங்களுக்கு. நிறைய வந்து இறைவன் ஆலயம் செல்லுங்க. இப்போ வந்து ஒரு பாட்டு பாட போகிறேன், நான் பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. இன்பத்தை நானே அடைகின்றேன், நான் துன்பத்தை எல்லாம் மறைகின்றேன். இன்பத்தை நானே அடைகின்றேன், நான் துன்பத்தை எல்லாம் மறைகின்றேன். அதிகாலையில் வருகின்றார், எனக்கு அருளை வாரி தருகின்றார். அதிகாலையில் வருகின்றார் அப்பன், அருளை அள்ளி தருகின்றார். துன்பத்தை தீர்க்கும் மருந்து அவரே, இன்பத்தை கொடுக்கும் அரசன் அவரே. ஒளியும் அவரே, உணர்வும் அவரே, சிந்தனை அனைத்தும் அவரே அவரே. ஒளியும் அவரே, வலியும் அவரே, சிந்தனை அனைத்தும் அவரே அவரே. கடலில் கரைந்த நீர் போலே நான், கடலில் கரைந்த நீர் போலே நான் மாறிவிட்டேன் மாறிவிட்டேன். கடல் அலை எப்படி துள்ளி குதித்து உலகுக்கு வருகிற அதையே நானே அனுபவித்தேன். கடல் அலை எப்படி துள்ளி குதித்து மக்களிடம் வந்து சேரிதோ, அதுபோல் நானும் இதிலே நானே மக்களிடம் போய் சேர்ந்திடுவேன். ஒரு துளியாய் விதையை போட்டு, ஒவ்வொரு துளியாய் விதையை போட்டு விருட்ச மொழியாய் ஆயிடுவேன். ஒவ்வொரு துளியை விதையை போட்டு விருட்ச மொழியாய் ஆயிடுவேன். நான் தன்னம்பிக்கையை வளர்த்திடுவேன், நான் இறைவன் இருப்பதை உணர்த்திடுவேன். தன்னம்பிக்கையை வளர்த்திடுவேன், நான் இறைவன் இருப்பதை உணர்த்திடுவேன். சிவ 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 சங்கரா, எந்தன் உயிரை காத்த ஐயனே. சிவ 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 சங்கரா, எந்தன் உயிரை காத்த ஐயனே. ஒளியாய் அவரே வருவாரே, உங்களுக்கு வழியை அவரே தருவாரே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பெரிய விசேஷமான நாள். ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நீங்கள் பாருங்கள், இது வந்து வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. பெருமாளுக்கு இது உகந்த நாள். நாளைக்கு வந்து 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. யார்? சனி பிரதோஷம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. அப்போ நாளைக்கு அப்பனும் சனியும் எங்கள் பெருமாளும் ஒன்றா சேர்ற நேரம். நாளைக்கு சனி பிரதோஷம். அப்போ வந்து 2 பேரும் ஐக்கியமாயிட்டாங்க. பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன் நிறைய வாட்டி, இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்ல நாட்கள் தான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இந்த வருஷ காலம் எல்லாமே நன்மை தான். உலகம் வந்து நன்மையில் தான் இருக்குது. ஆனால் வந்து மனிதன் வந்து ஆசையின் வதியில் போலனா உலகம் வந்து செழிப்பாக இருக்கும், நன்மையை செய்வோம், நலமுடன் இருக்கும். இந்த மகா சிவராத்திரிக்கு நம்ம அப்பன் ஆலயத்துக்கு போவோம், நம்ம செழிப்புடன் இருப்போம். மனிதன் ஆலயத்தில் போட்டு நம்ம வந்து டான்ஸ் ஆடி நம்ம வந்து உணர்வை இறக்க வேணாம். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன்.